கேரள நம்பூதிரி ஒருத்தன், ஒரு ஜோசியர், நல்லா உள்ள போந்தான். நம்மள வந்து நாசம் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அந்த ஆள். என்ன சொல்லிட்டான், கடற்கரை ஓரமா எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜோசியத்தில் சொல்லிட்டான். ஜோசியர் சொன்னாங்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் அந்த கண்ணகி சிலையெல்லாம் எடுத்துச்சு. குயின் மேரிஸ் காலேஜ் இடிக்கிறதுக்கு வந்து இடிக்கிறதுக்கு வந்த போது தான் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருந்த போது குயின் மேரிஸ் பசங்களோட சேர்ந்துட்டு அவரு போராட்டத்தில் கலந்துட்டு ஸ்டாலின் உள்ள தட்டாங்க. அது பெரிய போராட்டம் நடந்தது. சிறுநேரங்கலாம் இடிச்சு தட்டாங்க. புகாரி ஹோட்டல்லாம் இடிச்சு தட்டாங்கல்ல கம்ப்ளீட். பிரசிடென்சி காலேஜ் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒரு ஜோசியர் சொன்னதை வச்சு அந்த ஆள் ஐடியா கொடுத்ததுதான், உனக்கு இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கிறதா இதை கழிக்கணும்னா ஒரு திருமணத்தை நீ நடத்தணும், அது கடற்கரை ஓரத்தில் நடத்தணும், பிரம்மாண்டமா நடத்தணும். அதனாலதான் இவ்வளவு கல்யாண மண்டபங்கள் திருமண மண்டபங்கள் இருந்தும் செட்டிநாடு பேலஸுக்கு பின்னாடி இருக்கிற பீச்சில் போய் அவ்வளோ பல கோடி ரூபாயில இது பண்ணி பந்தல்லாம் போட்டு ஊர்வலம் வந்து எங்க இருந்து வரதா இருந்தது, தாம்பரத்துல இருந்து வரதா இருந்தது. பாண்டிச்சேரியிலேயே வண்டிகளை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே ஜட்ஜி ஜெகதீசன் என்னுடைய கிளாஸ்மேட் தான், அவர் இதான் இருக்கார், அவர்கிட்ட தான் அவர் பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். போக்குவரத்து எந்த காரணத்தை மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. மின்சாரம் எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்களோ அதுக்காக எல்லா இடத்துலையும் மீட்டர் வைக்கணும். மீட்டர் வச்சு அது வந்து அவங்க கல்யாணம் சொல்ல அவங்க கட்டி ஆகணும்ட்டார். அப்புறம் தான் எல்லா இடத்துலையும் மீட்டர் வச்சு எங்க பார்த்தாலும் நீங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியும், ஜெகஜோதியா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் எல்லாமே அடங்கி போய் அத்தனை நகையை மாட்டிக்கிட்டு இவங்க ஊர்வலம் இங்க இருந்தே ஆரம்பிச்சாங்க. இங்க இந்த இந்த அடையாறு பிள்ளையார் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்தா ஊர்வலத்தை இங்க நடத்தி அப்படியே வந்துட்டாங்க. தாம்பரத்துல இருந்து வரதா இருந்த ஊர்வலம் கடைசியில் இங்க ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளார முடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. அப்ப போலீஸ் ஐஜியா இருந்த தேவாரம் முன்னாடி காவல் மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் ஐஜி வந்தார். அதெல்லாம் போட்டோ போட்டு ஒரு வழி ஆக்கிட்டார். அதுலதான் மக்கள் மத்தியில இந்த அம்மா பெருசா பயங்கரமா போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் ஆரம்பம்.